ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு VividTech. இன்றைக்கி ஃபேஸ்புக் மெசஞ்சர் ஆப்பில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு இஷ்யூ தான். ஃபேஸ்புக்கில் நம்ம சட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ, அதாவது மெசஞ்சர் ஆப்பை யூஸ் பண்ணி சட் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ ஃபோட்டோஸ் அந்த சாட்டில் சென்ட் பண்ண முடியலை. இப்படி மெசஞ்சர் ஆப்பில் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண முடியாத இஷ்யூ நீங்கள் உங்கள் மொபைலில் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவில் மெசஞ்சர் ஆப்பில் ஃபோட்டோஸ் சாட்டில் அனுப்ப முடியாத இஷ்யூ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கான மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் மெசஞ்சரில் ஒருத்தர் கூட சாட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்போ உங்களால் அந்த சாட்டில் ஃபோட்டோவை சென்ட் பண்ண முடியலை. ஃபோட்டோஸ் சென்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த இஷ்யூ நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இதை சால்வ் பண்ணுறதுக்கான ஃபர்ஸ்ட் மெத்தடாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணிட்டு அதில் பாருங்கள் சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் மெசஞ்சர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி மெசஞ்சர் ஆப் அந்த இடத்துல நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கண்டிப்பாக மெசஞ்சர் ஆப்பை அப்டேட் பண்ணுங்கள். ஏன்னா அப்டேட் பண்ணும்போது தான் நிறைய இஷ்யூஸ் நம்மளால் இந்த மெசஞ்சர் ஆப்லேருந்து சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். அதோட புதுசாக வந்திருக்க ஃபீச்சர்ஸையும் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஒருக்கு அப்டேட் பண்ணிவிட்டு அப்டேட் ஆகின அப்புறமா மெசஞ்சர் ஓப்பன் பண்ணி யாருக்காவது சாட்டில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியுதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் பாருங்கள் ஆப்ஸ் இல்லாட்டி ஆப் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் மேனேஜ்மெண்ட் லோட் ஆகின அப்புறமா அதில் ஒரு சர்ச் பார் ஒன்று இருக்கும். அந்த சர்ச் பாரில் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா மெசஞ்சர் அப்படின்றத சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணி இந்த மெசஞ்சர் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள், இந்த இடத்துல ஃபோர்ஸ்டாப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை கிளிக் பண்ணி ஃபோர்ஸ்டாப் பண்ணிடுங்க. அடுத்து இந்த இடத்துல ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கொடுத்துட்டு இந்த இடத்துல பாருங்கள் கிளியர் டேட்டா அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதையுமே கிளிக் பண்ணிவிட்டு டிலீட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. அப்படி கொடுக்கும்போது மெசஞ்சர் ஆப்பில் உள்ள எல்லா டேட்டாஸுமே கிளியர் ஆகி புதுசாக நீங்கள் டவுன்லோட் பண்ணப்போ என்ன கண்டிஷனில் வச்சோ அதே மாதிரி கண்டிஷனுக்கு சேஞ்ச் ஆகிரும். திரும்ப நீங்கள் மெசஞ்சர் ஆப்பை ஓப்பன் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் கொடுத்து லொக் ஆகிட்டு யாருக்காவது சாட்டில் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் ஆகிருச்சா இல்லையா அப்படின்றத. கண்டிப்பாக அப்படி கிளியர் டேட்டா பண்ணுறனால கூட இந்த மெசஞ்சர் ஆப்பில் ஃபோட்டோ சென்ட் பண்ண முடியாத இஷ்யூ நம்மளால் சால்வ் பண்ணிட முடியும். அதோட உங்கள் மொபைலையும் ஒருக்க ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். சம்டைம்ஸ் ஒரு சிம்பிள் ரீஸ்டார்ட் கூட இந்த மெசஞ்சர் ஆப்பில் ஃபேஸ் பண்ண இந்த ஃபோட்டோஸ் அனுப்ப முடியாத இஷ்யூ சால்வ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சான்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா மெசஞ்சர் ஆப்பில் ஃபோட்டோஸ் சென்ட் பண்ண முடியாத இஷ்யூ உங்களால் சால்வ் பண்ணிக்கொள்ள முடியும். இதில் எந்த ஸ்டெப் மூலமாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகுச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் நிறையா வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.